இந்த நவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விதமாக ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வந்து ஸ்வீட் கார்னில் பண்ணுற சுண்டல் எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு செய்து காண்பிக்கிறேன். இது வந்து நான் ஸ்வீட் கார்ன் தனியாக வாங்கி இப்படி உதுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் கார்னே நமக்கு கிடைக்கிது. அது வந்து ஏற்கனவே பிளான்ச் பண்ணுது, அதனால் அதை ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. அது ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும். இது வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இது வேகணும். இதில் நான் இன்றைக்கி வந்து 3 வெரைட்டி உங்களுக்கு செய்து காண்பிக்க போகிறேன். ஒன்று வந்து நம்ம எப்பொழுதும் மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து பெருங்காயம் பச்சை மிளகாய் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் கொத்தமல்லி இது வந்து ஒரு டைப் சுண்டல் பண்ணுறதுக்கு. அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வேணும். இதுக்கு நம்ம பெரிய பெரிய மால்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஸ்வீட் கார்னுக்கு வந்து பெப்பர் சால்ட் வெண்ணெய் இது போதும். இன்னொரு சுண்டலுக்கு வந்து வெண்ணெய், ரெட் சில்லி பவுடர், சாட் மசாலா பவுடர் இது இருந்ததுன்னா இது மசாலா ஸ்வீட் கார்ன் சுண்டல். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணி சூடு வந்துச்சு பாருங்கள். நம்ம இதில் இந்த ஸ்வீட் கார்னை போட்டுடலாம். ஸ்வீட் கார்ன் போட்டுட்டு இதில் வந்து மூடி வச்சுருவோம். நல்லா 7 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து வடிகட்டிடலாம். இப்போ நம்ம வந்து பிளெயின் பட்டர் கார்ன் பண்ணிக்கலாம், கார்ன் சுண்டல் பண்ணிக்கலாம். இதுக்கு கார்ன் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். இதுக்கு நம்ம எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி இது ஒரு 1/4 டீஸ்பூனோ 1/2 டீஸ்பூனோ பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்ந்து கொஞ்சமாக சால்ட்டு, பெப்பர் ரெண்டுமே போட்டுக்கோங்க. நான் சால்ட் முதல்ல பெப்பர் போட்டேன், இப்போ சால்ட் போட்டுக்கிறேன். நம்ம ஏன்னா சால்ட் வந்து நம்ம போட்டு வேக வைக்கலை, அதனால் நம்ம போட்டு இந்த மாதிரி பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் அந்த ஸ்ட்ரீட் ஸ்டைலில் இருக்கிற சுண்டல். இதுக்கு பெப்பர் நம்ம வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போடலாம். இதில் வந்து ஆக்சுவலாக ஆவி பறக்கிற அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த அளவில் தான் இருக்கணும். அந்த சூட்டில் இருந்தால் தான் அது வந்து மெல்ட் ஆகும். அப்படி கார்ன் நீங்கள் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நீங்கள் அடுப்பில் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் வச்சுட்டு கார்னை போட்டுட்டு அதில் பட்டரையும் போட்டுட்டிங்கன்னா மெல்ட் ஆகிடும். அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம் நம்ம. அதுக்கப்புறம் அதில் வந்து பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கார்ன் ரெசிபிஸ் அத்தனைக்குமே வந்து இந்த கார்ன் நல்லா சூடாக இருக்கணும். பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் ஏற்கனவே நம்ம எடுத்து வெளியில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதோடு சேர்ந்து இந்த சாட் மசாலா போட்டுக்கோங்க. சாட் மசாலா இல்லை அப்படின்னா லெமன் புழிஞ்சுக்கோங்க. இந்த பட்டர் பாருங்கள் இந்த சூட்டில் அப்படியே மெல்ட் ஆகிடுச்சு. இது வந்து கார்ன் மசாலா சுண்டல். இதுலேயும் வந்து இந்த காரம் வந்து நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் நீங்கள் ஜாஸ்தியாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். உளுத்தம்பருப்பு, நல்லா ஃபைனாக சாப் பண்ண பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கார்னில் வந்து நம்ம நிறைய வெரைட்டி பண்ணலாம். சீஸ் பண்ணலாம், நிறைய பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து இது சிம்பிளாக பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நம்ம சுவாமிக்கு பண்ணுறதுக்காக நான் இதையும் செய்து காண்பித்திருக்கேன் உங்களுக்கு. இதில் போட்டுடுங்க. கொஞ்சம் வந்து பெருங்காயம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. கோகோனட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கோகோனட் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதில் வந்து டேஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்கிற பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக இருக்கணும். கடைசியாக கொஞ்சமாக வெண்ணெய் போட்டுடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக போட்டுக்கோங்க போதும். ஏன்னா நீங்கள் வெண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு வெடிக்க விட முடியாது. பாருங்கள். இப்போது இது மேலே நம்ம வந்து கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது நம்ம சுவாமிக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணிடலாம் இந்த சுண்டலை. மற்ற சுண்டல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி செய்தும் நம்ம வந்து கொடுத்துடலாம். 3 டிஃப்ரெண்ட் டைப்பாக கார்ன் சுண்டல் பண்ணியாச்சு பாருங்கள். இது வந்து நான் கடைசியாக பண்ண சுண்டல். இதுக்கு வந்து உங்களுக்கு சுவை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பெப்பர் சால்ட் பட்டர் அவ்வளோதான். இதுக்கு வந்து பட்டர், சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர், சாட் மசாலா. இதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு, நல்லா ஃபைனாக சாப் பண்ண பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தேங்காய், லெமன் ஜூஸ் ஆப்ஷனல் தான். இது வேணும்னா நம்ம வந்து ஒரு அரை
டீஸ்பூன் புழிஞ்சிக்கலாம். ஒரு சின்ன கப்புக்கு நான் அளவுக்கு சொல்கிறேன். இந்த நவராத்திரியில் இந்த சுண்டலை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க. நம்ம டெய்லி ஒரே மாதிரி செய்யறதுக்கு இந்த மாதிரி விதவிதமாக செய்து கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.